டேய் தம்பி, இங்கே என்னடா பண்ணுற? நான் இல்லைண்ணே, சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கேன். டேய், என்கிட்டயே போய் சொல்கிறியா? முதல்ல சோகமாக உட்காந்து காலாமிக்கிட்டு இருந்தா என்னடா ஆச்சு சொல்கிறா? இல்லைண்ணா, ரொம்ப கால் வலிக்குதுண்ணா. டேய் தம்பி, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க வேண்டியதாண்டா. அண்ணா, ஹாஸ்பிட்டல் போகிறவள கையில் காசு இல்லைண்ணா, கையில் கம்மியாக தானே இருக்குது. அப்படியேடா தம்பி, சேர தம்பி, காசு வேணா அண்ணன் கிட்ட கேளுடா. அண்ணன் நான் இருக்கேன், எப்போனாலும் கேளு, நான் தரேன். சரியா? நான் வரேன்டா. கால் வர ரொம்ப வலிக்குது. சுட அண்ணா கிட்ட கொஞ்சம் காசு கேட்டு பார்ப்போம். அண்ணா. என்னடா தம்பி சொல்கிறா? அண்ணே, கால் வர ரொம்ப வலிக்குதுண்ணே, ஆஸ்பத்திரி போயிருந்தேன். காசு பார்த்துருந்தேன், காசு இருந்தால் கொஞ்சம் கொடுண்ணே. என்னது காசா? ஏதோ பேச்சுக்கு சொன்னால் காசு கேட்குறான் பாரு. சே, காசா? காசுலாம் இல்லை. எல்லாருமே ஒரு பேச்சுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. காசுன்னு வந்துட்டால் எல்லாருமே இப்படி தான். அது உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே காசுன்னு வந்துட்டால் இப்படி தான்.